ஏலியன்கள் விண்வெளியில் இல்லை, நம்முடன் தான் வாழ்கிறார்கள். மிரள வைக்கும் ஆய்வு. வேற்றுக்கிரகவாசிகள் என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வருவது பறக்கும் தட்டுகள் மற்றும் கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கும் விண்வெளிதான். ஆனால் நாம் இவ்வளவு காலமும் தவறான திசையில் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? சமீபத்தில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஆராய்ச்சியாளர்கள் ஒரு அதிரடி ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளனர். அதன் பெயர் கிரிப்டோ டெரெஸ்ட்ரியல் ஹைபோதசிஸ், அதாவது ஏலியன்கள் விண்வெளியில் இல்லை, அவர்கள் பல காலமாக பூமியிலேயே நமக்கு தெரியாமல் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார், எங்கே ஒளிந்திருக்கிறார்கள்? ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் மனிதவள மேம்பாட்டு திட்டத்தை சேர்ந்த லோமாஸ் மற்றும் ஃப்ரெண்டன் கெஸ் ஆகிய ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஆய்வை முன்னெடுத்துள்ளனர். பொதுவாக விண்வெளியிலிருந்து வருபவர்களை எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல்ஸ் என்போம். ஆனால் பூமியிலேயே பிறந்து வளர்ந்து மறைந்து வாழ்பவர்களை கிரிப்டோ டெரெஸ்ட்ரியல்ஸ் என்று அழைக்கிறார்கள். விஞ்ஞானிகள் ஏன் இப்படி சொல்கிறார்கள்? ஏனென்றால் பல ஆண்டுகளாக காணப்படும் அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்கள் ஒளியின் வேகத்திற்கு இணையாக செயல்படுவதையும் திடீரென மறைவதையும் பார்க்கும்போது அவை விண்வெளியிலிருந்து வருவதை விட பூமியின் ஆழமான பகுதிகளிலிருந்து வருவதற்கான வாய்ப்புகளே அதிகம் என்று அவர்கள் கருதுகின்றனர். இந்த ஆய்வின்படி நம்மிடையே 4 விதமான உயிரினங்கள் மறைந்து வாழ வாய்ப்புள்ளது. ஹியூமன் கிரிப்டோ டெரெஸ்ட்ரியல்ஸ் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மிக மேம்பட்ட தொழில்நுட்பம் கொண்ட மனித நாகரிகம். ஒரு மாபெரும் அழிவால் அவர்கள் மறைந்து போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் முழுமையாக அழியாமல் பூமிக்கு அடியில் இன்றும் ரகசியமாக வாழ்ந்து வரலாம். ஹாமினிட் தெரபாட் மனிதர்களுக்கு இணையாக பூமியில் பரிணமித்த மற்றொரு இனம். இவை குரங்கு போன்ற மனிதர்களாகவோ அல்லது அறிவுத்திறன் கொண்ட டைனோசர் வழித்தோன்றல்களாகவோ இருக்கலாம். இவை மனிதர்களுடன் மோதலை தவிர்க்க பூமிக்கு அடியில் பாதுகாப்பாக வாழ்கின்றன. ஃபார்மல் எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல்ஸ் இவர்கள் பல காலத்திற்கு முன்பு வேறு கிரகத்திலிருந்து பூமிக்கு வந்து இங்கேயே நிரந்தரமாக தங்கிவிட்டவர்கள். நிலவின் மறுபக்கத்திலோ அல்லது கடலின் ஆழத்திலோ இவர்கள் தளம் அமைத்திருக்கலாம். மாயாஜால உயிரினங்கள், இதை விஞ்ஞானிகள் பூமிசார் தேவதைகள் என்கிறார்கள். தேவதைகள் எல்விஸ் போன்ற புராண கதைகளில் வரும் உயிரினங்கள் உண்மையில் தொழில்நுட்பம் அல்லாத வேறு ஒரு பரிமாணத்தில் நம்முடனேயே இருக்கலாம். விஞ்ஞானிகள் இவர்களை தேடுவதற்கு சில இடங்களை குறிப்பிடுகிறார்கள். பூமிக்கு அடியில் மெக்சிகோ அல்லது அலாஸ்கா போன்ற பகுதிகளில் உள்ள மாபெரும் குகை அமைப்புகள், மனிதர்களால் இன்னும் எட்ட முடியாத ஆழமான கடல் பகுதிகள், நிலவின் நமக்கு தெரியாத பகுதியில் இவர்கள் தளங்களை வைத்திருக்கலாம். இவர்கள் ஏன் நம்முடன் தொடர்பு கொள்ளவில்லை? ஒருவேளை நாம் அவர்களை விட அறிவுத்திறனில் குறைந்தவர்கள் என்று அவர்கள் நினைக்கலாம், அல்லது நம்முடைய வன்முறை குணத்தை கண்டு பயப்படலாம். நிச்சயமாக இந்த ஆய்வு இன்னும் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை. ஆராய்ச்சியாளர்களே இது ஒரு சிந்தனை ஆய்வுதான் என்கிறார்கள். ஆனால் சமீப காலமாக அமெரிக்க பென்டகான் வெளியிடும் தகவல்களும் உளவுத்துறை அதிகாரிகள் சொல்லும் ரகசியங்களும் நம்மிடையே ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. ஹார்வர்ட் ஆராய்ச்சியாளர்கள் கூறுவது போல கண்மூடித்தனமாக மறுப்பதை விட அறிவியல் பூர்வமாக திறந்த மனதுடன் ஆய்வு செய்வது அவசியம். சுமார் 10% வாய்ப்பு இது உண்மையாக இருக்கக்கூடும் என்று அவர்கள் கணித்துள்ளனர். நாம் விண்வெளியில் தேடும் ஏலியன்கள் ஒருவேளை நம் அண்டையிலேயே இருக்கலாம். இது உண்மையானால் மனித வரலாற்றின் மிகப்பெரிய திருப்புமுனையாக இது அமையும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.